இலவசமாய் சிதறி கிடக்கும் தானிய மணிகளுக்கு பின் செல்லும் பறவைகள் பறக்கும் உரிமையை இழக்கின்றன. சரியான நேரத்தில் மிக சரியான பதிவுங்க இது. இலவசன்ற பேரில் 5000 தரேன், 10,000 தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், வாஷிங் மிஷின் தரேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசைகளை தூண்டி விட்டுட்டு நம்மளோட உரிமைகளை எல்லாம் பறிச்சுக்கிறாங்க. அதில் இன்னும் சில பேர் இலவசன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் விலையில்லா அப்படின்ற புது வார்த்தையை பயன்படுத்தி நமக்கு இலவசங்களை கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் இலவசமாக கிடைக்கிறதுன்னு ஒரு பொருள் இல்லவே இல்லைங்க. எல்லா பொருள்களுக்கும் ஒரு விலை உண்டு. காரணம் இல்லாமல் யாரும் எதையுமே செய்கிறது இல்லை. காரணம் இல்லாமல் ஒரு இலை கூட அசைகிறது இல்லை. எல்லாருமே அவங்களோட சுயநலத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க. அவங்களோட சுயநலத்துக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்க. இவங்க நம்மளுக்கு கொடுக்குற இலவசமான பொருட்களையும் விலையில்லாத பொருட்களையும் அவங்களுக்கு ஒருத்தன் இலவசமாக கொடுத்துருப்பான். அவன் ஒரு பெரிய லாபத்தை வச்சு கொடுத்துருப்பான், ஒரு பெரிய கமிஷனை வச்சு கொடுத்துருப்பான். அந்த பணத்தெல்லாம் நம்மக்கிட்ட எதிலிருந்து எடுப்பாங்கன்னா நாம் வாங்குகிற மற்ற பொருட்கள்லையும் வரி பணத்துலையும் தான் வைப்பாங்க. அதனால் இலவசங்களை கண்டு மயங்காதீர்கள் மக்களே. ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காகவோ இல்லை சாப்பாட்டுக்காகவோ இல்லை சில பொருட்கள் இலவசமாக கிடைக்குதுன்றதுக்காகவோ உங்களோட ஜனநாயக உரிமையையும் உங்களோட தன்மானத்தையும் இழந்துடாதீங்க. இனி வரும் தேர்தல்களில் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் மற்றும் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு உங்களுக்கு தேவையான ஒரு அரசியலை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு பயனுள்ள ஒரு அரசியலை தேர்ந்தெடுங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய விஷயங்களையே பிடிச்சிக்கிட்டு தொங்காமல் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாம் மாற்றத்தை விரும்புகிற ஆளாக இருந்தால் முதல்ல அதை நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் வெளியில் மாற்றம் நிகழும். போதைப் பொருட்களுக்கும் இலவசங்களுக்கும் மனதை மழுங்கடிக்கிற சில தேவையில்லாத விஷயங்களுக்கும் கவனத்தை செலுத்தத்தை விட, அதை ஆதரவு கொடுக்கறத விட நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை, நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு எது தேவை, இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வருகின்ற தேர்தல்களில் உங்களுக்கு தேவையான அரசியலை, உங்களோட ஜனநாயக கடமையை தவறாமல் நிறைவேற்றுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.